வெல்கம் டு பார்ட் 8 வீடியோ தி ஃபினான்ஷியல் பிளானிங். இதுதான் ஒரு இறுதியான வீடியோ இந்த சீரீஸ்ல. இதுல நம்ம வந்து ஒரு பில்லு எழுதுறத பத்தி நம்ம சுருக்கமா பார்க்கலாம். நம்ம சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன மீதி இருக்கோ அதை வந்து நம்மளுடைய சந்ததியருக்கு யார் யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல எழுதி வைக்கிறதுங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. அது ஃபினான்ஷியல் பிளானினுடைய முக்கியமான பார்ட்டு. ஸோ அது வந்து சிம்பிளா சொல்லணும்னா நீங்க பில் எழுதலாம். அதை பத்தி தான் நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவலா இருந்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணலாம். பட் எனக்கு அதை பத்தி ஒன்றும் அதிகம் தெரியாது. அதனால நீங்க அதை ஆடிட்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி ட்ரஸ்ட்டை நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க நாமினேஷன் டீடைல்ஸ் எல்லா அக்கௌண்ட்ஸ்லையும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்துலேயுமே நாமினிஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அது இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் நாமினி ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா நீங்கள் எந்த டிரான்சாக்ஷன் பண்ண முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த நாமினேஷனை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ உயில்னா என்ன? உங்களுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் சொத்துக்கள் வந்து எவ்வாறு விநியோகிக்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடும் ஒரு சட்ட ஆவணம். நீங்கள் அது குழந்தைங்களாகவும் இருக்கலாம், இல்லை வேற ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். யாருக்கு வேணாலும் நீங்கள் சம்பாதித்த சொத்துக்களை வந்து எழுதி கொடுக்கறதுங்கிறது யார் யாருக்கு போய் சேரணும்னு நம்ம எழுதுறது தான் உயில். அது வந்து உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களை நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து உங்கள் வாரிசுதாரர்கள் வந்து பிரிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அன்லஸ் அது வந்து உங்கள் பேரில் மாற்றி எழுதியிருந்தால் ஒழிய. இது வந்து முக்கியமான காரணம் என்னன்னா, நிறைய கேசஸ் இப்போ ஒரு சுமார் 60% சிவில் கேசஸ் பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்டதானதான் இருக்கு. அதுல ஒரு 75% பார்த்தீங்கன்னா சொந்தத்தினுடைய மகன் மகள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்காக உள்ளதான் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க அந்த இதை தவிர்க்கணும் அப்படின்னா வில் எழுதுறது தான் பரவாயில்ல. ஸோ ஒரு பில் எழுதும்போது அதனுடைய ஸ்டெப்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்னென்ன சொத்து இருக்குங்கிறத பட்டியலிட்டுக்கணும். அது எல்லா அசையும் சொத்துக்கள் மற்றும் அசையா சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஒரு பட்டியல் போடணும். அடுத்தது அது யார் யாருக்கு போய் சேரணுங்கிறத விவரத்தை நீங்க சேகரிக்கணும். இப்போ அது நான் முதல்ல சொன்ன மாதிரி மகன், மகள் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம். அதனுடைய அவங்களுடைய பேரு, அட்ரஸ் எல்லாமே என்னென்ன சொந்தம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் குறிக்கணும். அடுத்தது விட்னஸ் 2 பேரும் கண்டிப்பா வேணும். அதுல அந்த உயில்ல அவங்க கையெழுத்து போடணும். அடுத்தது நிறைவேற்றுவர், அதாவது எக்ஸிக்யூட்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அவர் தான் எக்ஸிக்யூட் பண்ண போறாரு. இதுல சைன் பண்ண மாட்டாரு. ஆனா அது நம்ம சப்போஸ் இறப்புக்கு பிறகு அவரு தான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி யார் யாருக்கு சேரணும் அப்படிங்கிறத ஆ, சொல்லுவாரு. அது அதனால அந்த எக்ஸிக்யூட்டர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். அவருடைய பேரு, அட்ரஸ் எல்லாமே இருக்கணும். யூசுவலா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வயசு கம்மியானவங்கள பார்த்து பண்றது நல்லது. ஏன்னா உங்க ஏஜ்ல இருக்கும்போது அவரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால யங் ஏஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி லீகலா வந்து ஒரு லாயர் வச்சு எழுதிக்கிறது பெட்டர். ஏன்னா அப்பதான் நமக்கு என்ன சட்டத்துல வந்து என்னென்ன ஓட்டைகள் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அத வந்து யாருக்காவது தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி வைக்கணும். எங்க பில் இருக்கு, ஏது அப்படிங்கிறத டீட்டெயில் சொல்ல தேவையில்ல. பட் எங்க இருக்குங்கிறத நீங்க தெரிவிக்கணும். ஸோ இந்த உயில ரெஜிஸ்டர் பண்ணுமா இல்லையானா, அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து 18 வயசுக்கு மேல யார் வேணாலும் எழுதலாம். ஒரு சிம்பிள் பேப்பர்ல கூட எழுதலாம். பட் அது பதிவு செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, இது வந்து ஒரு மோசடி. இவங்களே கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போடுறாங்கன்னா, அது வந்து நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அது வந்து நமக்கு சேஃபா இருக்கும். அதே மாதிரி நம்ம பதிவு செய்யப்பட்ட உயில்கள் வந்து ஒரு அரசாங்க களஞ்சியத்துல இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இருக்காது. அதனால பயனாளிகளுக்கு அதாவது பெனிஃபிஷியரிஸ் மகன் மகள்களுக்கு வந்து தவறான புரிதல் இருக்காது. அந்த சர்ச்சையை வந்து குறிக்கும். இது ஒரு லீகல் எவிடன்ஸ். இப்போ சப்போஸ் ஒரு கோர்ட்ல கேஸ் போகுது அப்படின்னா, இது ஒரு லீகல் எவிடன்ஸா நமக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது புரொபேட்டுங்கிறது இறந்த நபரின் சொத்துக்களை வந்து அதை மதிப்பு செஞ்சு அதை வாரிசுகளை தீர்மானிக்கிறதுக்கு தான் அந்த சட்ட செயல்முறை. அது பேர் தான் புரொபேட். ஸோ அந்த புரொபேட் பண்றதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அது வந்து உயிலை வந்து ஒரு அணுகக்கூடிய இடத்துல பாதுகாப்பா எடுத்து வைக்கணும். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஏற்படுத்தப்பட்டு நம்பகமான நபர் அல்லது நிறைவேற்றுவதற்கு கண்டிப்பா தெரிவிக்கணும். அதாவது எக்ஸிக்யூட்டருக்கு. ஸோ அப்பப்போ அது நீங்க ரிவ்யூ பண்ணணும். நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ற மாரி. ஏன்னா உங்களுக்கு சொத்துக்கள் மாறுபடும். உங்க பேங்க் பேலன்ஸ் மாறுபடும். ஸோ அதனால இது எத்தன தடவ வேணாலும் ஒருத்தர் உயில் எழுதலாம். ஆ, ஒரு தடவ தான் எழுதிட்டு விடணும்னு அவசியம் இல்ல. நீங்க மறுபடியும் எழுதி அத வந்து நீங்க அமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து நமக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால புதுப்பிச்சுக்கிறது நல்லது. ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, உயில்ல வந்து சரியா கையொப்பம் போடணும். நீங்க ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு கையெழுத்து போட முடியும். உங்க பான் கார்ட்ல எந்த மாரி ஒரு கையெழுத்து போட்டிருக்கீங்களோ, அதே மாரி கையெழுத்து போடுங்க. ஏன்னா இதுல ஒரு கோர்ட்டுக்குன்னு போம்போது, அது வந்து உண்மையானதா இல்லையாங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாரி சொத்துக்கள் மாறி இருக்கும். அதனால அப்டேட் செய்யாம இருக்கிறதும் தவறு.
அதே மாதிரி கண்டிப்பா எக்ஸிக்யூட்டர், அதை நிறைவேற்றுபவர் கண்டிப்பா நியமிக்கணும். அதே மாதிரி என்னென்ன சொத்து, என்ன யார் யார் பயனாளிகள், அவங்களுடைய பேரு, விவரம், அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் வந்து தெளிவா இருந்தது அப்படின்னா, பின்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால இந்த தவறுகள வந்து நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் உயில் பற்றிய ஒன்று. இதுல வந்து நம்ம காமன் மித்ஸ் அபவுட் ஃபினான்ஷியல் பிளானிங் என்னன்னா, நீங்க ஒரு ஃபினான்ஷியல் நெறைய பேத்துக்கு ஒரு கருத்து இருக்கு. ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து நெறைய சொத்து வச்சிருக்கணும், நெறைய பணம் சம்பாரிக்கணும்னு. அப்படி கிடையாது. அதுக்கு தகுந்த மாரி ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம பிளான் பண்ணி சேமிக்கணும். அதே மாரி ஃபினான்ஷியல் பிளானிங்னா இன்வெஸ்டிங். அ இது எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல எதுல போட்டா நல்லாருக்கும்? இந்த ஸ்டாக் வாங்குனா நல்லா இருக்குமா? அதனால ஒண்ணு இன்வெஸ்டிங் மட்டும் தான் பிளானிங் நெனச்சுக்கிறாங்க. நான் சொல்ற மாரி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்ன ஸ்டெப்ஸ்ங்கிறது கிளியரா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதே மாரி எனக்கு வயசு 40 ஆயிருச்சு, 50 ஆயிருச்சு. இது ரொம்ப லேட்டு. நான் ஒரு 30 வயசுலயே பண்ணியிருக்கணும், 25 வயசுலயே பண்ணியிருக்கணும். அப்படி கிடையாது. எந்த வயது வேணாலும் ஃபினான்ஷியல் பிளானிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அத ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றது ஒன்லி ஃபார் ரிட்டயர்மென்ட் கிடையாது. அப்படிதான் நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லா கோல்ஸ் எல்லாம் பத்தி பேசணும். ஸோ அந்த கோல்ஸுக்கு தகுந்த மாரி எல்லாத்தையும் பிளான் பண்றது அதுல அடங்கும். அதே மாரி என்னால நெறைய நேரம் சம்பாதிக்கல. அதனால இது வந்து எப்படி சேமிக்கிறது அப்படின்னா, எல்லாமே ப்ரொபோர்ஷனேட் தான். நீ ரூ. 1,00,000 சம்பாதினா 20% 20 சம்பாரி மிச்சம் பண்ணு. ரூ. 20னா ரூ. 4,000 மிச்சம் பண்ணு. அப்படிதான் அதுல வரும். அதனால நானு அதிகமா சம்பாதிக்கல, அதனால சேவ் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அது ரூ. 100 இருந்தாலும் சரி, ரூ. 1000 இருந்தாலும் சரி, ரூ. 10,000 இருந்தாலும் சரி, அத சேவ் பண்ணி தான் ஆகணும். அதே மாரி கடன் வாங்குறது வந்து ஆல்வேஸ் பேடுன்னு சொல்றோம். அதிலே சில இதெல்லாம் இப்ப சப்போஸ் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் லோன் வாங்குறீங்க, ஒரு பிசினஸ்க்காக லோன் வாங்குறீங்க, அதெல்லாம் லோன் எடுத்துக்கலாம். ஒன்லி திங் இஸ் இந்த கன்சியூமர் கூட்ஸ், ஒரு வீடு வாடகைக்கு விடுறதுக்கான வீடு கட்டுறது, அந்த மாரி இருக்கிறதெல்லாம் நீங்க கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. அதே மாரி ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஸ்டாட்டிக்ன்னு நெனச்சுக்கிறோம். ஒரு தடவ பிளான் பண்ணிட்டோம், ரைட் முடிஞ்சுது அப்படி கிடையாது. எவ்ரி இயர் நீங்க அத கண்டிப்பா ரிவ்யூ பண்ணணும். அப்ப அந்த சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அப்டேட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க அலோகேஷன மாத்திக்கணும். அதே மாரி இன்சூரன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கினுடைய பகுதி கிடையாதுன்னு ஒரு மித்து கண்டிப்பா இல்ல. அதுவும் ஒரு பார்ட்டு. அது எல்லாமே டீட்டெயிலா நம்ம பல அந்த வீடியோல எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ எனக்கு இப்போ வந்து நல்ல வேலை இருக்கு. எனக்கு வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் தேவையில்ல. நான் தான் நெறைய சம்பாதிக்கிறேன்ல. இப்ப எனக்கு தேவையானதெல்லாம் இருக்குங்கிறது கிடையாது. நமக்கு எப்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அ அதனால அத வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப் மாரி வச்சுக்கணும். சப்போஸ் எக்சர்சைஸ் பண்ணணும்னு சொல்றோம். அந்த மாரி ஃபினான்ஷியல் பிளானிங் இது ஒரு பார்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் நட்ஷல். ஸோ இவ்வளோ நாள் நேரம் பார்த்தோம். ஸோ முக்கியமானதை வந்து ஒரு ஓப்ப பார்க்கலாம். இது டாக்டர் சுதீர் குமார் எம்டி அவர் பண்ணதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் மெயின்டைன் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கை மெயின்டைன் பண்ணுங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் அலாட் பண்ணுங்க. ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணுங்க. 60 வயசுக்கு அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். அலோகேஷன் கரெக்டாக பண்ணணும். எந்தெந்த எவ்வளோ இருக்குங்கிறத பண்ணணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபினான்ஷியல் பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. கன்சிஸ்டண்டாக இருக்கணும். சும்மா ஒரு வருஷம் போடுறது அப்புறம் ஒரு வருஷம் மறந்துறது அதெல்லாம் கிடையாது. கன்சிஸ்டண்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாங் டேர்ம் கோலுக்கு ஈக்விட்டி இஸ் தி பெஸ்ட். அந்த ஈக்விட்டியில் மியூச்சுவல் ஃபண்டு தான் சேஃபஸ்ட் வே. அதுக்கு மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிட்டீங்க, நிறைய டைம் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னா டைரக்ட் ஷேர்ஸ் போய்க்கலாம். ஸோ அதில் என்னென்ன மெத்தட்ஸுங்கிறது பார்த்தோம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், லம்சம் பண்ணலாம், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானிங். ஸோ எப்பயுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்முக்கு யோசிங்க. அப்போ தான் அந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கிறது ஒர்க் ஆகும். அதே மாதிரி ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் பொறுத்தவரைக்கும் ரெசிடென்ஷியல் ஃபிளாட்ஸில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இன்வெஸ்டிங் இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர். அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸை பண்ணலாம், அல்லது ரீட்ஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். கோல்டை பொறுத்தவரைக்கும் ஒன்லி சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட். ஸோ இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சுகன்யா சம்ருதி ஸ்கீம், இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் ஃப்ரீ அண்ட் சேஃபர் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் 60 வயசுக்கு அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பீரியாடிக்கலாக ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரீஅலோகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் உங்களால் இது செய்ய முடியல அப்படின்னா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் வச்சுக்கலாம். பட் என்னன்னா அவர் என்ன பண்ணுறாங்கிறது நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வருது சம்பாதிச்சு வச்சு சொத்தை சேர்த்து வச்சு பிரயோஜனம் கிடையாது. எப்போ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும். எல்லா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆதார், பேனு, ப்ராப்பர்ட்டி பிராஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி நம்ம ஏன்னா இறந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் உட்காந்து தேடிட்டு இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல எல்லாம் வச்சு அவங்ககிட்ட எங்கே இருக்குங்கிறத சொல்லிடணும். அதே மாதிரி ஒரு ரெக்கார்ட் புக் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, பேங்க்கினுடைய இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு ரெக்கார்டு வச்சிடலாம் எங்கெங்கே என்னென்ன இருக்குங்கிறது. அது இப்போ இருக்கிற இதில் வந்து டிஜிட்டல் காப்பீஸில் நீங்கள் க்ளவுடில் போட்டு வச்சுட்டு நீங்கள் அது க்ளவுடில் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய மகனோ மகளோ யாருக்கிட்டே ஷேர் பண்ணிக்கலாம்.
ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன் பேங்கிங் வந்துருச்சு. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே. ஸோ டெக்னாலஜியை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்குது, சாட் ஜிபிடி அந்த மாதிரி இதில் டெக்னாலஜி யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னா ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஸ்ட்ராட்டஜியே மாறி போச்சு. எனி டைம் இப்போ நீங்கள் நைட் ஒரு 12 மணிக்கு நினச்சா கூட ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போடலாம். ஸோ அதனால இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக எல்லாருமே கற்றுக்கணும். ஏன்னா அது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய டாக்டர் சர்க்கிள்லேயே நிறைய பேர் லேக்கிங்காக இருக்கிறாங்க. அடுத்தது நிறைய ஃபினான்ஷியல் ஃப்ராட் அண்ட் ஸ்கேம்ஸ் நடக்குது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. எந்த ஒரு தெரியாத நபர் கூடயும் பேச வேண்டாம். எந்த மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண வேண்டாம். எது இருந்தாலும் நீங்கள் அந்த பர்டிகுலர் பேங்க்கோ அந்த பர்டிகுலர் ஃபண்டோ எதுலேயோ போய் நீங்கள் உள்ளார போய் அந்த டைரக்ட் வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த டேக்ஸ்லாம் எவ்ரி இயர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மாறும். ஸோ அதனால் டேக்ஸ்லாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுமாரி ஆன்லைன் கோர்சஸ், ஒர்க் ஷாப்ஸு அது இப்போ எல்லாமே ஜூம் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஃபிசிக்கலாக போகணும் அவசியம் இல்லை. இந்த நம்மளுடைய அந்த இன்டர்நெட்டை பவர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா கூகுள் சர்ச்னு இருக்கும்போது அதே நீங்கள் சர்ச் பண்ணி எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். நான் இது எல்லாமே கற்றுக்கிட்டது எல்லாமே யார்ட்டையுமே நான் கேட்கல. எல்லாமே கூகுளில் தான் கற்று ஈவன் சாஃப்ட்வேர் ஹேண்ட்லிங் எல்லாமே ஒன்றுக்கும் நமக்கு ஆன்லைன்லேயே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் நிறையா கொட்டி கிடக்கிறது. ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்கணும் நம்ம. ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து ஒன்லி பணம், ஃபினான்ஷியல் ஹெல்த் மட்டும் கிடையாது. இது வந்து என்னுடைய முதல் வீடியோவிலே போட்டேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை கண்டிப்பாக நம்ம அதுக்கு கேர் பண்ணிக்கணும். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பேலன்ஸ் டயட், ருட்டீனாக ஹெல்த் செக்அப் பண்ணுங்கள். என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் இன் லைஃப். ஐ திங்க் என்னுடைய அந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு பயன்பட்டுருக்கணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லைன்னா நீங்கள் என்னுடைய வீடியோ முதல்ல இருந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பி இன்வெஸ்டிங். தேங்க்யூ அண்ட் பை பாய். வேறு ஏதாவது வீடியோ இருந்தால் பின்னால் பார்க்கலாம். தேங்க்யூ.